திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நால்வர் திருவடிகளை போற்றி பணிந்து இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 12ஆம் திருமுறை பெரிய புராணம். சேக்கிழார் பெருமான் அருளி செய்த இந்த பெரிய புராணத்திலிருந்து 71 பூசலார் நாயனார் புராணம் மன்னிய சீர்சருக்கம். திருச்சிற்றம்பலம். இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம், நல்ல ஆதரவு கொடுத்து மென்மேலும் சப்ஸ்கிரைபர் உயர வழி பண்ணுங்கள். உங்களுடைய அன்பும் ஆதரவையும் அள்ளி கொடுங்க. திருச்சிற்றம்பலம். 12ஆம் திருமுறை பெரிய புராணத்திலிருந்து சேக்கிழார் பெருமான் அருளிய 71 பூசலார் நாயனார் புராணம். இந்த பூசலார் நாயனார் என்ன செய்தார்னு பார்க்கலாம். அன்றினார் புறம் எரிந்தார்க்கு ஆலயம் எடுக்க எண்ணி ஒன்றும் அங்கு உதவாதாக உணர்வினால் எடுக்கும் தன்மை நன்று என மனத்தினாலே நல்ல ஆலயம் செய்த நின்ற ஊர் பூசலார் தம் நினைவினை உரைக்கல் உற்றாம். அவரு மனசுலேயே கோயில் கட்டினார். கல் வாங்க இது வாங்கலாம் எனக்கு பண வசதி இல்லை, என் மனசுலேயே கோயில் கட்டுறேன்னு சொல்லி கட்டினார். உலகினில் ஒழுக்கம் என்றும் உயர் பெறும் தொண்டை நாட்டு நலமிகு சிறப்பின் மிக்க நான்மறை விளக்கு மூதூர் குளமுதல் சீலம் என்றும் குறைவு இலா மறையோர் கொள்கை நிலவிய செல்வம் மல்கி நிகழ் திரு நின்ற ஊராம். அருமறை மரபு வாழ அப்பதி வந்து சிந்தை தரும் உணர்வு ஆன எல்லாம் தம்பிரான் கழல் செயல் மேல் சார வருநெறி மாறா அன்பு வளர்ந்து எழ வளர்ந்து வாய்மை பொருள் பெருவேத நிதி கலை உணர்பொழிவின் மிக்கார். அடுப்பது சிவன் பால் அன்பர்க்காம் பணி செய்தல் என்றே கொடுப்பது எவ்வகையும் தேடி அவர் கொல கொடுத்தும் கங்கை மடுப்பொதி வேணி ஐயர் மகிழ்ந்து உறைவதற்கு ஓர் கோயில் எடுப்பது மனத்து கொண்டார் இருநிதி இன்மை என்னார். எனத்தும் ஓர் பொருள் பேறு இன்றி என் செய்கேன் என்று நைவார் நினைப்பினால் எடுக்க நேர்ந்து நிகழ்வுறு நிதியம் எல்லாம் திணைத்துணை முதலா தேடி சிந்தையால் திரட்டி கொண்டார். சாதனத்தோடு தச்சர் தம்மையும் மனத்தால் தேடி நாதனுக்கு ஆலயம் செய் நலம் பெரு நன்னாள் கொண்டே ஆதரித்து ஆகமத்தால் அடிநிலை பறித்து அன்பால் காதலில் கங்குல் போதும் கண்படாது எடுக்கல் உற்றார். அடிமுதல் உபானம் ஆதி ஆகிய படைகள் எல்லாம் வடிவுறும் தொழில்கள் முற்ற மனத்தினால் வகுத்து மானம் முடிவுறு சிகரம் தானும் முன்னிய முழத்தில் கொண்டு நெடிது நாள் கூட கோயில் நிரம்பிட நினைவால் செய்தார். தூபியும் நட்டு மிக்க சுதை நல் வினையும் செய்து கூவலும் அமைத்து மாடு கோயில் சூழ்மதிலும் போக்கி வாவியும் தொட்டு மற்றும் வேண்டு வகுத்து மண்ணும் தாபரம் சிவனுக்கு ஏற்ப விதித்த நாள் சாரும் நாளில் காடவர் கோமான் கச்சி கற்றளி எடுத்து முற்ற மாடு எல்லாம் சிவனுக்கு ஆக பெரும் செல்வம் வகுத்தல் செய்வான். நாடாமல் அறியாதாரை தாபிக்கும் அந்நாள் முன்னாள் ஏடு அலர் கொன்றை வேய்ந்தார் இரவு இடைக்கனவில் எய்தி
நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடிது நாள் நினைந்து செய்த நன்று நீடு ஆலயத்து நாளை நாம் புகுவோம். நீ இங்கு ஒன்றிய செயலை நாளை ஒழிந்து பின் கொள்வாய் என்று கொன்றைவார் சடையர் தொண்டர் கோயில் கொண்டு அருளப் போந்தார். தொண்டரை விளக்க தூயோன் அருள்செய துயிலை நீங்கி தின்திரள் மன்னன் அந்த திருப்பணி செய்தார். தம்மை கண்டு நான் வணங்க வேண்டும் என்று எழும் காதலோடும் தண்டலை சூழ்ந்த நின்ற ஊர் வந்து சார்ந்தான். அப்பதி அணைந்து பூசல் அன்பர் இங்கு அமைந்த கோயில் எப்புடையது என்று அங்கன் எய்தினார். தம்மை கேட்க செப்பிய பூசல் கோயில் செய்தது ஒன்றும் இல்லை என்றார். மெய்ப்பெரு மறையோர் எல்லாம் வருக என்று உரைத்தான் வேந்தன். பூசூரர் எல்லாம் வந்து புரவலன் தன்னை காண மாசு இலா பூசலார் தாம் யார் என மறையோர் எல்லாம் ஆசில் வேதியன் இவ்வூரான் என்று அவர் அழைக்க ஒட்டான். ஈசனார் அன்பர் தம்பால் எய்தினான் வெய்ய தொண்டரை சென்று கண்ட மன்னவன் தொழுது நீர் இங்கு என் திசையோரும் ஏத்த எடுத்த ஆலயம்தான் யாது இங்கு அண்டர் நாயகரை தாபித்து அருளு நாள் இன்று என்று உம்மை கண்டு அடிபணிய வந்தேன். கண்ணுதல் அருள் பெற்று என்றான். மன்னவன் உரைப்ப கேட்ட அன்பர் தாம் மருண்டு நோக்கி என்னை ஒரு பொருளா கொண்டு எம்பிரான் அருள் செய்தாரேல் முன்வரு நிதியிலாமை மனத்தினால் முயன்று கோயில் இன்னதாம் என்று சிந்தித்து எடுத்தவாறு எடுத்துச் சொன்னார். அரசனும் அதனை கேட்டு அங்கு அதிசயம் எய்தி என்னே புரை அரு சிந்தை அன்பர் பெருமை என்று அவரை போற்றி விரைசெறி மாலை தாழ நிலமிசை வீழ்ந்து தாழ்ந்து முரசு எரி தானையோடு மீண்டு தன் மூதூர் பூக்கான். அன்பரும் அமைத்த சிந்தை ஆலயத்து அரணார் தம்மை நண்பெரும் பொழுது சார தாபித்து நலத்தினோடும் பின்பு பூசணைகள் எல்லாம் பெருமையில் பல நாள் பேணி பொன்புனை மன்றுள் ஆடும் பொன்கழல் நீழல் புக்கார் நீண்ட செஞ்சடையினார்க்கு நினைப்பினால் கோயில் ஆக்கி பூண்ட அன்பு இடையராத பூசலார் பொன்தாள் போற்றி ஆண்ட கை வளவர் கோமான் உலகு உய்ய அளித்த செல்வ பாண்டிமா தேவியார் தம் பாதங்கள் பரவல் உற்றேன். அடுத்தது வரப்போகிற பாண்டிமாதேவியை பற்றி சொல்கிறாரு. இப்போ பூசலார் நாயனார் எப்படி மனசுலையே கோயில் கட்டினார்ன்றதை நம்ம வரலாறு மூலம் பார்க்கலாம். இது வரைக்கும் சேக்கிழ எம்பெருமான் அருளி செய்த பாடல் வழியை நம்ம பார்த்தோம். பாடலால் இப்போ நம்ம அந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம வரலாறில் பார்க்கலாம். சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடப்பெற்ற திருத்தொண்டர் தொகையில் மன்னிய சீர்மறை நாவன் நின்ற ஊர் பூசல் வரிவளையான் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன்னு பாடியிருக்காரு. இந்த பூசலார் நாயனார் என்ன செய்தார்னு பார்க்கலாம். திருநின்ற ஊர் தொண்டை நாட்டில் உள்ளது. அந்த ஊரில் 4 வேதங்களின் பொருள் உணர்ந்த ஒழுக்கமுள்ள அந்தணர்கள் வாழ்ந்து வந்தனர். அங்கு அந்தணர் குலத்தில் அவதரித்தார் பூசலார். அவர் நல்வழியில் பொருள் தேடி சிவனடியார் மனம் மகிழ கொடுப்பார். அவர் சிவபெருமானுக்கு கோயில் கட்ட எண்ணினார். ஆனால் அதற்குரிய பொருள் தம்மிடம் இல்லை என்பதை அவர் எண்ணவில்லை. பொருளுக்காக அவர் பலவாறு முயன்றார். சிறிதும் கூட பொருள் கிடைக்கவில்லை. அதனால் அவர் மிக வருந்தி மனத்தில் கோயில் கட்ட எண்ணினார். பூசலார் தம் மனத்திலேயே கோயில் கட்டுவதற்கு உரிய கல், மண், சுண்ணாம்பு முதலியவற்றை திரட்டி கொண்டார். தொழிலாளரை அமர்த்தி கொண்டார். நல்ல நாளில் கடைக்காலிட்டு இரவு பகலாக மனதில் கோயில் கட்டத் தொடங்கினார். அவர் ஒவ்வொரு நாளும் இன்ன வேலை இவ்வளவு என்று வகுத்து செய்தார். சுவர்கள், விமானம், கோபுரம், மதில், குளம், கிணறு முதலியவற்றை அமைத்து அவர் மனக்கோயில் கட்டி முடித்தார். குடமுழுக்கு விழா செய்வதற்குரிய நல்ல நாளும் குவித்தார்.
குறித்தார். இக்காலத்தில் காஞ்சிபுரம் இராச சிம்ம பல்லவ மன்னர் ஈசருக்கு கற்கோயில் கட்டி தம் பொருளெல்லாம் இறைவர்க்கு ஆக்கினார். பூசலார் தம் மனக்கோயிலுக்கு குடமுழுக்கு செய்ய எந்த நாளை குறிப்பிட்டாரோ அதே நாளில் மன்னனும் தாம் கட்டிய கற்கோயிலுக்கு குடமுழுக்கு விழா செய்ய முடிவு செய்தார். ஆனால் பூசலார் குறித்த நாள் மன்னனுக்கு தெரியாது. குடமுழுக்கு நாளுக்கு முன்னால் இரவில் அரசர் கனவில் இறைவர் தோன்றி திருநின்ற ஊர் பூசலன்பர் நீண்ட நாள் நினைந்து ஒரு கோயில் கட்டியுள்ளார். அதற்கு அவர் நாளை குடமுழுக்கு செய்யவிருக்கிறார். நாம் நாளை அங்கு செல்வோம். நீ கட்டிய கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்யும் நாளை வேறு நாளுக்கு வைத்துக்கொள் என்று சொல்லி அருளி பூசலார் கட்டிய கோயிலில் எழுந்தருளச் சென்றார். பூசலார் பெருமையை உலகறிய செய்ய சிவபெருமான் கூறியதை கேட்டு மன்னர் திடுக்கிட்டார். அந்த திருப்பணி செய்த அன்பரை கண்டு நான் வணங்க வேண்டும் என்று சொல்லி மன்னன் திருநின்ற ஊரை அடைந்தான். பூசல் அன்பர் கட்டிய கோயில் எங்குள்ளது என்று அங்கு வந்தவர்களை வினவினான். அவர்கள் பூசல் அன்பர் கட்டிய கோயில் என்று இங்கு ஒன்றும் இல்லை என்று பதில் கூறினர். உடனே அரசன் இவ்வூர் அந்தணர்களை இங்கு அழைத்து வருக என்று கட்டளையிட்டார். அந்தணர்கள் சென்று அரசரை கண்டனர். அரசர் அந்தணர்களை நோக்கி மாசிலா பூசல் அன்பன் யார் என்று வினவினார். அவர்கள் அவ்வேதியர் குற்றம் ஒன்றும் இல்லாதவர், அவர் இவ்வூரில்தான் உள்ளார் என்று கூறினார். பூசலாரை தம்மிடம் அழைத்து வரச் சொல்லாமல் அரசரே தாமே பூசலாரை காணச் சென்றார். பூசலாரை கண்டார். கண்டு வணங்கி நீங்கள் கட்டிய கோயில் எங்குள்ளது? அக்கோயிலின் நம் இறைவரை தாபிக்கும் நாள் இன்று என்று என் கனவில் இறைவர் கூறினார். அதனால் தங்களை கண்டு அடிபணிய வந்தேன் என்றார். என்னையும் ஒரு பொருளாக இறைவன் எண்ணி அருள் செய்தார். என்னிடத்தில் பொருள் இல்லை, அதனால் மனக்கோயிலை கட்டினேன் என்று பூசலார் சிந்தையில் கட்டிய கோயிலின் திறத்தை எடுத்துரைத்தார். அரசர் அதனை கேட்டு அதிசயித்தார், பூரித்தார், மகிழ்ந்து என்னை இவ்வன்பர் தம் பெருமை என்று அரசர் நாயனாரை வணங்கி காஞ்சிபுரத்தை அடைந்தார். பூசலார் தாம் மனதில் கட்டிய கோயிலில் இறைவர் தாபித்தார். செய்ய வேண்டிய பூசைகளை பல நாள் செய்தார். பின்பு அம்பலவாணனின் திருவடி நிழல் அடைந்தார். பார்த்தீங்களா, பொன் பொருளையெல்லாம் கொட்டி ஒரு ராஜா கோயிலை கட்டுறாரு. பூசலார் நாயனாருக்கு கோயில் கட்டணும்ன்ற ஆசை. ஆனால் யார்கிட்ட போய் கேட்டோம், அவருக்கு பணம் கிடைக்கல. பணம் கிடைக்க போனால் என்ன, என்னுடைய மனசுலையே நான் ஒரு கோயில் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் கட்டுறதுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் திரட்டி அந்த வகைப்படி அதை எப்படி கட்டணும், மண்டபம் அமைக்கணும், தண்ணீர் குளம் வெட்டணும், கிணறு வைக்கணும், பூமி பூஜை பண்ணணும், எல்லா விதமான வேலைகளையும் எப்படி நம்ம பூமியில் எப்படி நம்ம கட்ட ஆரம்பித்து எப்படி கொண்டு வந்து முடிப்போமோ அதையெல்லாம் வரையறுத்து ஒரு நாளைக்கு இந்த வேலை ஒரு நாளைக்கு இந்த வேலைன்னு எல்லாத்தையும் கட்டி முடித்து இன்றைக்கி கும்பாபிஷேகம்னு சிவபெருமான் கிட்ட சொன்ன உடனே சிவபெருமானுக்கு இவர் பூசலார் நாயனார் கும்பாபிஷேகம் பண்ண போகிறது தெரியும். ஆனால் அந்த மன்னனுக்கு காஞ்சிபுரத்து மன்னன் கற்கோயில் பொருட்செலவு பண்ணி கட்டியிருக்கிறது அவனுக்கு தெரியாது. ஏன்னா அந்த பூசலார் நாயனாரை உலகறிய செய்யணும் அப்படின்ட்டு மன்னனுடைய கனவுல போய் நீ நாளைக்கு கும்பாபிஷேகம் வச்சுருக்க உன் கோயிலுக்கு, நான் இங்கே வரமாட்டேன், என்னுடைய அன்பர் அங்கே கோயில் கட்டியிருக்காரு, இதே நாளில் அவர் கும்பாபிஷேகம் வச்சுட்டார், நான் அங்கே போகிறேன், நீ அங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு போயிரு. அப்படியா, நான் கட்டின கோயில் விட அவர் கட்டின கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்களா, யாருன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் கேட்டாக்கா படையை திரட்டிக்கின்னு வராரு. வந்தால் யாருக்கும் அங்கே அவர் தெரியல, பூசலார் நாயனார்னு இருக்காருன்னா தெரியலன்றாங்க. அப்புறம் சரி இங்கே இருக்கிற அந்தணர்கள்லாம் கூப்பிடுங்க, ஐயர்கள்லாம் கூப்பிடுங்க அப்படின்னோடனே ஏங்க இந்த மாதிரி பூசலார்னு எப்பா இருக்காருப்பா ஒருத்தர், ஆனால் அவர் எந்த தப்பும் செய்ததில்லை, நீங்கள் ஏன் அவரை தேடுறீங்கன்றாங்க. தப்பு ஒன்றும் செய்யலப்பா, அவர் எங்கே இருக்கார் அப்படின்னோடனே வாங்கது இந்த இடத்துல இருக்காருன்னொடனே இவரே அங்கே போகிறார். போய் அவரை வணங்கி எப்பா நீ கட்டினியாம கோயில் அது எங்கப்பா ஒழிச்சு வச்சுக்கிற சொல்லுப்பா அப்படின்ன உடனே அப்போ அவர் சொல்கிறாரு,
என்னையும் ஒரு பொருளாக்கி இறைவன் உங்களுடைய கனவுல வந்து சொன்னாரா, எனக்கு கோயில் கட்டணும்னு ஆசை, எனக்கு அதுக்கான பொருள் உதவி யாரும் பண்ணலை, ஆகையினால என் மனசுலையே கோயில் கட்டியிருக்கேன், இந்த மாதிரி பிரகாரம்லாம் அமைச்சிருக்கேன், கர்ப்ப கிரகம் இங்கே வச்சுருக்கேன், இந்த இடத்துல கொடிமரம் வச்சுருக்கேன், இந்த இடத்துல குளம் வச்சுருக்கேன், இந்த இடத்துல கிணறு வச்சுருக்கேன், சுற்று சுவர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ கோயில் கும்பாபிஷேகம் ஆக போகுது அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொன்ன உடனே அவருக்கு ஆனந்தம் தாங்கலை. அப்பா அதான்ப்பா நான் பொருள் செலவு பண்ணி கட்டின கோயிலை விட்டுட்டு உன் மனசில் வந்துட்டாரு, சரிப்பா ஏன் வச்சு கும்பாபிஷேகம் பண்ணு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவர்கிட்ட விடை பெற்று காஞ்சிபுரம் வந்துடுறாரு. அந்த பூசலார் நாயனாரும் கோயில் கும்பாபிஷேகம் மனசுலையே பண்ணி அவருக்கான பூஜைகளை பண்ணி சிவபெருமானுடைய திருவடியை போய் அடைஞ்சார். வேறு ஒன்றும் செய்யலை. என்ன செய்தார், மனசில் எந்த நேரமும் அவருக்காக கோயில் கட்டினார். இறைவனை மனசுலையே வச்சு லிங்க வழிபாடு பண்ணுவாங்க, பூஜை பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவ்வளோ ஒரு ஆத்ம சுத்தியாக அவர் செய்த அன்புக்கு அடிபணிஞ்ச சிவபெருமான் உலகறிய செஞ்சு பூசலார் நாயனார் என வரிசையில் 63 நாயன்மார்களுடைய வரிசையில் வந்துட்டார். இதை அருமையாக நம்மளுக்கு சேக்கிழம் பெருமான் தேடி எடுத்து நம்மளுக்கு இதையெல்லாம் கொடுத்துருக்காரு. இதையெல்லாம் கேட்ட பெருமையும் திருவருளை சேரும். சுந்தர திருத்தொண்டர் தொகை பாடலன்னா இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. அவருக்கும் கொடான கோடி நன்றி, சேக்கிழம் பெருமானுக்கும் கொடான கோடி நன்றி. வரலாறெல்லாம் கேட்டு நன்மையே பெறணும்னு நீங்கள் வேண்டிக்கிங்க. பூசலார் நாயனாருக்கு எப்படி அருள் பளிச்சார் பாருங்கள். அது மாதிரி மனசுலையே விடாது சிந்திக்கிறவங்களுக்கும் வந்து காட்சி கொடுப்பாரு நம்ம சிவபெருமான். அவருடைய திருவடியை நினச்சி ஓம் நமச்சிவாயம், நல்லதே நடக்கும், எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். பூசலார் நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி, சேக்கிழம் பெருமான் திருவடிகளே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.